தினம் ஒரு முத்திரையை அளிக்க ஜெய்கணேஷ் அவர்களை அன்புடன் அழைத்தேன். வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இன்று நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தியுமே பாவம் சாபம் இதில் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரையை வந்து பார்க்க போறோம். இந்த முத்திரையை செய்வதனால நம்ம ஆள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் பிரபஞ்சத்தோடு கலக்க தொடங்கும். அதுபோக உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வ ஆற்றலும் பெருக தொடங்கும். குண்டலினி சக்தி வந்து மேலோங்கி வந்து ஆன்மீகத்தில் மிகப்பெரிய லெவலில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரையை வந்து நாகமுத்திரைன்னு சொல்லுவாங்க. நாகமுத்திரை எப்படி செய்ய போறோம்னா, நம்ம 2 கைகளில் வலது கை கட்டைவரலை கொண்டு வந்து இடது கையில் இங்கே வைக்க போறோம். வச்சுட்டு இந்த கட்டவரில் வச்சு இந்த வலது கை கட்டவரெல்லாம் மறைச்சிடுவோம். இந்த கட்டவரில் வச்சு வலது மறைச்சிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த 4 வரலும் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல இப்படி வைக்கிறோம். இதை பார்க்கறதுக்கு நாகமாக இருக்கும். அந்த பாம்பு பின்ன சிலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்படி வச்சுட்டு கட்டவரில் இப்படி வைக்கிறீங்க. இந்த மாதிரி கட்டவரில் இங்கே வச்சுக்கிறீங்க. வலது கட்டவர் உள்ள வச்சிடுறீங்க. இடது கட்டவர் வந்து இதை மறைச்சிடுறீங்க. அவ்வளோதான். பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி மடிமேல் வச்சுட்டு அப்படியே அமைதியாக அமர்ந்துக்க வேண்டியதான். கண்களை மூடி அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சுவாசத்தை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த முத்திரையை செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஆழமான சுவாசம், நீண்ட சுவாசம் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு எளிமையாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். குண்டலினி சக்தியை வந்து எளிமையாக வந்து உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த முத்திரை வந்து கொடுக்கும். மேலும் வந்து நம்மளுடைய பாபம், அதுக்கப்புறம் சாபம் ஏதாவது இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு வந்து இந்த முத்திரை வந்து கொடுக்கும். தெய்வீக ஆற்றலை அதிகமாக பெருக்கி கொடுக்க தொடங்கும். நம்மளுடைய சிந்தனைகளில் எது சரியாக செய்யணும், எது சரியாக செய்ய முடியல அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி எதை செய்யணுமோ அதை செய்வதற்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும். உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியே போய், அதாவது பெரிய நோய் இருக்குது, அந்த நோயிலிருந்து விடுதலையே பெற முடியல அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு இந்த முத்திரையை செய்ய 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 அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, துன்பம் ஜாஸ்தியாக இருக்குது, வறுமை ஜாஸ்தியாக இருக்குது, அதுலேருந்து வெளியே வர முடியல தவிக்கிறவங்களுக்கு இந்த முத்திரையை செய்ய 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 அந்த தன்மையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும். இப்படி அளப்பரிய ஆற்றல்கள், ஏகப்பட்ட ஆற்றலை கொண்டது தான் இந்த நாகமுத்திரை அப்படிங்கிறது. இந்த முத்திரை தைரியம் செய்யுங்க. செய்ய 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 உங்களுக்குள்ள ஆற்றல் பெருகும். உங்களுக்குள்ள மந்திரம் ஏதாவது சொல்லணுச்சுன்னா ஓம் சொல்லிக்கலாம். ஓம் மந்திரம் சொல்லணும்னா சொல்லிக்கலாம். இப்படி வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சுட்டு கண்களை மூடி அப்படியே அமைதியாக அமர்ந்து மூச்சை மட்டும் கவனிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சுவாசம் வந்து அப்படியே ஆழமாக உள்ள போகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். தானாகவே நடக்கும். இயல்பாக ஒரு சுவாச ஓட்டத்தை நடத்தி சக்தியை பெறக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த நாகமுத்திரை. இந்த நாகமுத்திரை அனைவரும் செய்து நலமும் வளமும் பெறணும் வேண்டிக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் புரட்சி சங்க அன்பர்களுக்கும், இதை கற்றுக்கொண்டிருக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், குணபாலையாருக்கும் நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சிறப்பு, சந்தோஷம். தினம் நமக்கு சிறப்பான முத்திரைகள் நிலைத்து மருத்துவம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பான நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் ஜெய்கணேஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. இந்த முத்திரைகளை யாராவது நீங்க நோட் பண்ணி அதோட பிகரோட நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் அந்த மற்றவர்களும் அதை வந்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நிலைகள் ஏற்படும். தொடரும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. நன்றிங்க.